சொன்னாரு. சிறு தெய்வம் பெரு தெய்வம்னு பழனியப்பன் பேசலாம், பர்வீன் சுல்தானா பேசலாமா கேட்பாங்கன்னு சொன்னாங்க. அதுதான் நானும் சொன்னேன், கேட்பாங்கன்னு சொன்னாங்கல்ல. அப்படி யாராவது கேட்டாங்கன்னா நீங்க இப்படி பதில் சொல்லிடுங்க. என்ன நீங்க சொல்லிடுவீங்களா? நான் சொல்லிடுவேன், எனக்கு ஒரு குழப்பம் இல்லை. அதனாலதான் என்னை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுல என்ன நான் பிரச்சனை, நாங்கள் எல்லாரும் இப்ப முஸ்லிம்கள் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டுல, இவங்க எல்லாம் இஸ்லாம் ஆனவர்களுங்க. ஆப்கானிஸ்தான்ல இருந்தும் அரேபிய நாட்டுல இருந்தாமா வந்தாங்க. சீனா புராணம் எழுதுறது அரேபியால இருந்து வந்தா இத பாத்தீங்களா? இன்னும் இறைவன் மிகப்பெரியவன். பர்வீன் சுல்தானா அவர்கள் இந்து தமிழ் என்ற ஒரு பிரபலமான பத்திரிகையை நடத்திய ஒரு நிகழ்வில் பேசியிருக்கிறார்கள். அவங்க பேசும்போது சொல்றாங்க, நாங்கள் முஸ்லீமாக இருக்கிறோம் என்றால் நாங்கள் அரேபியாவில இருந்தும் ஆப்கானிஸ்தான்ல இருந்துமா வந்தோம், நாங்க தமிழ்நாட்டில தான் பிறந்து வளர்ந்தோம், இந்த நிறத்தை பார்த்தா தெரியலையா என்று பேசுகிறார். சிறு தெய்வம் பெரு தெய்வம் பற்றி கருப்பழனியப்பன் பேசலாம், பர்வீன் சுல்தானா பேசலாமா என்று இவர்கள் பிரச்சனை எழுப்பக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்றாங்க. அரேபியால இருந்தும் ஆப்கானிஸ்தான்ல இருந்துமா வந்தோம் அப்படின்னு கேட்கும்போது அந்த அரங்கத்துக்கு பெரிய மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும், எல்லாரும் கைத்தட்டி அதை வரவேற்கிறாங்க. சந்தோஷம் இருக்கட்டும், அவரவருக்கு அவரவருடைய கருத்து. இந்த நிலத்தில் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் முஸ்லிம்கள். ஆப்கானிஸ்தானில் இருக்கிறவர்கள் எல்லாம் அங்கே இருந்தே முஸ்லிம்களாக விளைகிறார்களா அப்படின்னா அவர்களும் அங்கே இருந்து அந்த நிலம் சார்ந்த கலாச்சாரத்தில் பிறந்து வளர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். இப்ப அரேபியாவில் இருப்பவர்கள் எல்லாம் இப்படி முகமது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் ஒருவனே என்ற செய்தியை கொண்டு வந்த போது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் முஸ்லிமானவர்கள் தான். அரேபியாவில் இருப்பவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான், ஆப்கானிஸ்தானத்தில் இருக்கிறவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான், தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். எல்லா இடத்திலும் முஸ்லிம்களுக்கு ஒரே இலக்கணம் மட்டும்தான். சிறு தெய்வங்கள் பெரு தெய்வங்கள் பற்றி நாம் பேசலாமா அப்படின்னா, ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு இணை வைப்பு என்ற தளத்தில் சிறு தெய்வங்களை பற்றியோ பெரு தெய்வங்களை பற்றியோ இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயங்களை பற்றியோ ஏக இறைவன் ஒருவனே என்ற தளத்திற்கு மாறுபட்ட விஷயங்களையோ பேசுவது என்பது ஹராம், தடுக்கப்பட்டது. ஒரு முஸ்லீம் அதை பேச மாட்டார்கள். ஏன்னா இறைவன் திருக்குறான்ல எல்லா இடத்திலும் பதிவு செய்யக்கூடிய விஷயம், நான் எந்த பாவத்தை வேண்டுமானாலும் மன்னிப்பேன், ஆனால் ஏக இறைவன் ஒருவனே என்ற செய்திக்கு இணை வைக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நான் மன்னிக்க மாட்டேன். அப்ப சிறு தெய்வங்களை பற்றி பேசுவது என்பது இணை வைப்பு, அவர்கள்தான் சிலை வைப்பு, அதுல பலவேறு அரசியல்கள், அது இஸ்லாத்துக்கு நேர் எதிரான கொள்கைகள். பெரு தெய்வங்கள் ஒரே தெய்வம் தான், அதுல என்ன சின்ன தெய்வம் பெரிய தெய்வம், அவற்றை பற்றி பேசுவது ஹராம் தான். முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இலக்கணம் உண்டு. நான் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கும் இந்த மீடியாவுக்குள் இருந்து வேலை செய்யக்கூடிய இஸ்லாமிய பெண்களுக்கும் தெளிவாக சொல்லுகிறேன். உத்தம நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம் தலைவராக ஏற்றுக்கொண்டோம், ஏக இறைவன் ஒருவனே என்பதை நம்பி ஏற்றுக்கொண்டோம், அவர்கள்தான் முஸ்லிம்கள். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஏக இறைவனை ஏற்றுக்கொள்வது என்பது என்ன? ஏக இறைவன் ஒருவனே என்பதை தாண்டி இருக்கக்கூடிய எந்த சித்தாந்தங்களையும் பேச்சு வடிவத்திலோ எழுத்து வடிவத்திலோ மொழி வடிவத்திலோ வேறு எந்த வடிவத்திலோ நான் ஏற்க மாட்டேன். இறைவன் ஒருவனே அப்படிங்கிறதுக்கு மாறுபட்டு நான் எந்த விதத்திலும் செயல்பட மாட்டேன். ஏன்னா அது தடுக்கப்பட்டு இருக்கிறது, அது ஹராமானது, அதனால நான் விலகி நிற்பேன். அந்த ஓரிரை கொள்கையை எல்லா இடத்திலும் பிரச்சாரம் செய்வேன். முகமது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய தூதர் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நம்முடைய தலைவர் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படின்னா ஏற்றுக்கொள்கிறேன்னா என்ன அர்த்தம்? அவங்க நமக்கு ஷரியத் என்ற சில விஷயங்களை கொடுத்திருக்காங்க. பல தரப்பட்ட விஷயங்கள்ல ஒன்று உடை கோட்பாடு, பேச்சு கோட்பாடு, எழுத்து கோட்பாடு. என்னுடைய உடலை நான் அழகு தெரிய யாருக்கும் காட்ட மாட்டேன், அதனாலதான் ஃபர்தா போட்டு அதுக்கு மேல ஒரு கூடுதல் துணியை போட்டு, இது எப்போ வரைக்கும்? கியாமத் நாள் வரைக்கும். எவையெல்லாம் ஈர்ப்பாக இருக்கிறதோ அவற்றை மறைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய சேலையால், மாராப்பு சேலை என்று சொல்லுகிறார்கள், உங்களுடைய மாராப்பால் உங்களுடைய உடலை போர்த்தி கொள்ளுங்கள்.
தலைமுடி தெரியாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுல அவ்வளவு ஈர்ப்பு இருக்குது. இந்த 2 கோட்பாடும் முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய 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 ஒரு செயல் திட்டம். அவங்க லிப்ஸ்டிக் போட மாட்டாங்க. முஸ்லிம் பெண்மணிகள் லிப்ஸ்டிக் போட மாட்டாங்க. அப்ப இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளுபவர்கள், ரசூலுல்லாஹ்வை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், நிச்சயமாக எந்த ஊர்ல பிறந்து எந்த ஊர்ல வளர்ந்து எந்த நாட்டுல பிறந்து எந்த நாட்டுல வளர்ந்திருந்தாலும் அவங்கதான் முஸ்லிம்கள். அவர்கள் சிறு தெய்வங்கள் பெரிய தெய்வங்களை பற்றி பேச மாட்டார்கள். அவர்கள் உடை சார்ந்த கோட்பாட்டில் தெளிவாக இருப்பார்கள். ஹிஜாப் என்பது உயிரினும் மேலான நபிகளார் கொடுத்த சட்டம் என்பதால் அதை அத்தனை பேணுதலோடு பாதுகாப்பார்கள். அது என்னைக்கு வரைக்கும்? கியாமத் நாள் வரைக்கும். எவ்வளவு அறிவு வளர்ந்தாலும், எவ்வளவு படித்திருந்தாலும், எவ்வளவு வசதி வாய்ப்புகள் வந்தாலும், எத்தனை சேனல்கள் வந்தாலும், எவ்வளவு புரட்சி நடந்தாலும், எவ்வளவு முற்போக்கு என்ற பெயர்ல என்ன நடந்தாலும், இந்த உலகம் அழிக்கப்படும் நாள் என்று உண்டு, மறுமை என்ற நாள் உண்டு என்று திருக்குரானை நம்பக்கூடியவர்கள் இங்க இருக்கிறோம்ல முஸ்லீம்னு, அந்த கடைசி நாள் வரைக்கும் இதுதான் ரூல்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ். அப்போ இங்க இருக்கவங்க எல்லாம் என்ன, அரேபியாவிலையும் ஆப்கானிஸ்தான்ல இருந்துமா வந்தோம் அப்படின்னா, எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு வந்த எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். இங்கே தமிழ்நாட்டில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றால் அவர்களுக்கென்று இருக்கிற சட்ட திட்டங்கள் இதுதான். அப்படி இருக்கிறவங்க தான் முஸ்லீம். நீ ஏன் ஹிஜாப் போடல நீங்க யாரையும் கேட்க போறதில்ல. நீ ஏன் ஃபர்தா போடல நீங்க யாரையும் கேட்க போறதில்ல. நீங்க அடுத்தவங்களுக்கு மிஸ்கைட் பண்ணிராதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தெளிவாக இங்கு பதிவு செய்ய வேண்டியிருக்கு. நம்ம ஒவ்வொரு இடத்திலும் இஸ்லாத்தை மீறுகிறவர்கள் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடியவங்களோட விஷயத்தை எடுத்து பதிவு பண்ணதுக்கு காரணம் அதுதான். நன்மையை விதைப்பதும் தீமையை தடுப்பதும் நமக்கு பெரிய கடமை. அப்படின்னா ஒரு முஸ்லீமுடைய அடிப்படை என்ன என்பது உடைக்கப்படுகிற போது நாம் நிச்சயமாக அதற்கு தெளிவுபடுத்துவதற்கான வேலைகளை செய்தாக வேண்டும் அப்படின்னு பதட்டத்தோடு நாம் இங்கு நிற்க வேண்டியதா இருக்கு. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிற, ஏக இறைவன் ஒருவனே என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிற, இணை வைக்க மாட்டேன் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒருவர் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் பாஞ்சாலியையும் சிறு தெய்வங்களையும் பெரு தெய்வங்களையும் சிலாகித்து பேசி அதை ரோல் மாடலாக நிச்சயம் காட்ட மாட்டார்கள். நான் ஒரு முஸ்லிம் பெண்மணி என்றால் அப்படிப்பட்ட விஷயங்களை ரோல் மாடலாக எடுத்து நான் நிச்சயமாக காட்ட மாட்டேன். நான் யாரை ரோல் மாடலாக காட்டுவேன்னா, முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்க கூட இருந்த சஹாபாக்கள், அன்னையர்கள், அன்னை கதீஜா அவர்கள், அன்னை ஆசியா அவர்கள், அன்னை ஃபாத்திமா அவர்கள், சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டார்களே அன்னை மரியம் அவர்கள், இந்த 4 பேரையும் நான் பெண்களுக்கு முன்மாதிரியாக நான் காட்டுவேன். பிரிவென்டிவான எல்லா பாதுகாப்பும், ஒரு பெண் பெண்ணாக இருந்து வெற்றி பெறக்கூடிய அனைத்து புரட்சியும் பெண் விடுதலையும் உலகத்திலேயே இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கிறது. மற்ற எல்லா இடங்களிலும் பெண்ணை போக பொருளாக, காட்சி பொருளாக, அடிமையாக பல 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 விஷயங்கள் இருக்கு. உண்மையான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இஸ்லாத்தில் அதுல மட்டும்தான் பெண் விடுதலை இருக்கு. அது என்னோட ரிசர்ச் பேப்பர்ஸ் ஒவ்வொன்றும் 1,00,000 பெண்களை விடுதலையாக்கக்கூடிய விஷயங்கள். அது 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக நாம் ஏற்றுக்கொண்டோம் என்பது உண்மை என்றால், நாம் ஒரு முஸ்லீம் என்பது உண்மை என்றால், நாம் ஏக இறைவன் ஒருவனே என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை என்றால், 5 வேளை தொழுகையை உயிராக பேணுகிறோம் என்பது உண்மை என்றால், மறுமையை நம்புகின்றோம் என்பது உண்மை என்றால், மலக்குகளை நம்புகின்றோம் என்பது உண்மை என்றால், மறைவானவற்றை இறைவன் தந்தவற்றை நம்புகிறோம் என்பது உண்மை என்றால், நிச்சயமாக பெண்களாகிய நாம் எந்த சோசியல் மீடியாவினுடைய விஷயத்துக்கும் அடிமையாகி போயிடக்கூடாது. நம்மை புரட்டக்கூடியவை ஹிஜாப் பேணுதல், ஃபர்தா பேணுதல், நம்முடைய பேச்சு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அந்த பேணுதல், நம்முடைய எழுத்து என்ன எழுதலாம் என்ன எழுதக்கூடாது அந்த பேணுதல், இந்த அத்தனையிலும் இணை வைத்தல் என்பது முற்றிலும் கூடாது என்கின்ற பேணுதல்.
என்னுடைய உடல் காட்சி பொருள் அல்ல என்கின்ற பேணுதல், இவற்றை நாம் நிச்சயம் செய்தாக வேண்டும். அது நமக்கு கடமை. எனவே மேடையில் பேசக்கூடியவர்கள் பிரபலங்கள் என்ற காரணத்தினால் அந்த காணொளிகள் பிரபலமாகின்ற போது அது எந்த சலசலப்பையும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளிடத்தில் ஏற்படுத்திவிடக் கூடாது என்கிற தெளிவையும் முஸ்லிம் பெண்மணிகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஏன் அப்படின்னா, மறுமை என்று ஒன்றை நம்பக்கூடியவர்கள், சொர்க்கத்திற்கு முதல் ஆட்களாய் நிற்கக்கூடியவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுவனத்து பரிந்துரையை பெறக்கூடியவர்கள், இந்த இம்மை நம்மை கேவலம் செய்யும், இந்த இம்மை நம்மை புறக்கணிக்கும், இந்த இம்மை நம்மை தூக்கி எறியும், இந்த இம்மை பொது நீரோட்டத்திலிருந்து நம்மை வீசி எறியும், அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும். இவையெல்லாம் இந்த காணொளியை பேசியிருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்களுக்கு மிக நன்றாக தெரியும். அவர்கள் அனைத்தையும் படித்திருப்பவர்கள், அனைத்து நாடுகளுக்கும் சென்று வந்திருப்பவர்கள், அனைத்து ஞானமும் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு இந்த செய்தி இல்லை. செய்தியை பார்த்துவிட்டு யாராவது குழப்பம் அடைவார்கள் என்றால், செய்தியை பார்த்துவிட்டு யாராவது முஸ்லீம் என்பவர்கள் யார் என்பதில் சிக்கல் வரும் என்றால், அடுத்த தலைமுறை பெண் பிள்ளைகளுக்கு அவர்களுடைய நேர் வழிக்கான துவாக்களோடு தான் இந்த காணொளி அப்படிங்கிறத இங்கே பதிவு செய்ய ஒரு முஸ்லீம் பெண்மணியாக முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியை நாம் ஏற்று செய்கிறோம் என்கின்ற ஒரு சிறு கருவியாக நமக்கு இந்த கடமை இருக்கிறது. வல்ல ரஹ்மான் இதை பொருந்திக் கொள்வானாக. எங்கள் பிள்ளைகளை அவன் நேர் வழியில் செலுத்துவானாக. முஸ்லீம்களை முக்மினாக மாறுவதற்குரிய வழியை அவன் தருவானாக. எந்த விதத்திலும் பின்னோக்கி நகரக்கூடிய எந்த நெகட்டிவிட்டியிலும் எங்கள் பிள்ளைகள் சென்றடையாமல் அவனை பாதுகாப்பானாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன்.